ஹலோ மக்களே! கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகால ஒரு 25 வயசு பையன் பார்த்தீங்கன்னா, அவனுடைய மேரேஜ் ஃபங்ஷன்லே திடீர்னு மயக்க போட்டு கீழ விழுறான். ஸோ என்னன்ட்டு சுத்திக்கிறவங்கலாம் வேகமா ஓடி போய் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது, அவன் இறந்துட்டான்ட்டு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஸோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ட எடுத்து பார்க்கும்போது டாக்டர் சொல்றாங்க, எஸ் அவனுக்கு ஹார்ட் அட்டாக்ன்ட்டு. அதேமாரி தமிழ்நாட்ல 28 வயசு ஒருத்தரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாரு. திடீர்னு மயக்கம் போட்டு கீழ விழுறாரு. என்னன்ட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பார்க்குறாங்க. எஸ் இதே ரீசன் தான். அவருக்கும் ஹார்ட் அட்டாக். இந்த மாரி தமிழ்நாட்டு இல்லாம இந்தியாவுல இந்த மாரியான நியூஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். கர்நாடகால ஃபேமஸான ஒரு ஆக்டர் புனித் ராஜ்குமார்ன்றவர் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான். அவர் வயசு 46. ஒர்க் அவுட் பண்றாரு. நல்லா தான் இருக்காரு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. அவரு அது இல்லாம ஒரு டான்ஸரு, நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வாழ்றவரு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. அதே மாரி ஒரு டிவி ஆக்டர் ஒருத்தர் சித்தார்த் சுக்லான்றவரு ஒரு டிவி ஆக்டர். பயங்கரமான ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வாழ்றவரு. திடீர்னு பார்த்தோன்னா அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு காமெடி ஆக்டர் ஒருத்தர் ஸ்ரீனிவாசன்ற ஒரு காமெடி ஆக்டர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து கோமாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறமும் இறந்து போறாரு. ஸோ இந்த மாதிரியான ஹார்ட் அட்டாக் கேஸ் நம்ம அடிக்கடி நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். ஸோ என்ன ரீசனு, ஏன் இந்த மாதிரி இந்த சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, இவ்வளோ ஹெல்த்தியா இருந்தும் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹார்ட்டை பத்தி ஒரு பேசிக்கான விஷயம் நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ மக்களே, மனிதனுடைய உடல் அமைப்பு செல்களால் ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சாரி, எனக்கு தெரியாது. ஸோ அந்த செல் தான் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு எனர்ஜி எல்லாமே தருது. இந்த செல்லுக்கு எனர்ஜி எது மூலியமா வருதுன்னா பிளட் மூலியமா வருது. இந்த பிளட்ல தான் நியூட்ரிஷன், ஆக்சிஜன் எல்லாமே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு வருது. அந்த செல்லு மூலியமா நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ இப்படி பிளட் எல்லாம் பம்ப் பண்ணி ஹார்ட் செல்களுக்கு அனுப்புறது தான் ஹார்ட்டுடைய வேலை. இதுதான் மெயினான ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன். ஸோ ஹார்ட் இந்த வேலையை தான் மக்களே செய்யுது. சரி, ஓகே, இந்த வேலை ஹார்ட் செய்யுது. ஹார்ட் எப்படி இந்த வேலையை செய்யுதுன்றத பார்க்கலாமா? ஸோ ஹார்ட்டுக்கு தேவை எல்லா ஆர்கானுக்கும் பிளட் வந்து தேவை. அது உங்க எல்லாருக்கும் தெரியும் தான். ஸோ அந்த பிளட் பார்த்தோன்னா ஹார்ட்டுக்கு கொரோனரி ஏட்ரிஸ்னு ஒரு பகுதி இருக்கு மக்களே ஹார்ட்ல. லெஃப்ட் கொரோனரி ஏட்ரிஸ், ரைட் கொரோனரி ஏட்ரிஸ்னு ஒரு 2 இருக்கு. ஸோ இது மூலியமா தான் ஹார்ட் பிளட் சப்ளை ஆகுது. ஸோ இது மட்டும் தான் ஹார்ட், இது பிளட் மட்டும் போனா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஸோ ஹார்ட்டுக்கு வந்து எலக்ட்ரானிக் இம்பல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் இம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை வந்து தூண்டும். இப்போ எப்படி பைக் இன்ஜின்ல பிஸ்டன் மேலே செக்ஷன் கம்ப்ரெஷன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்து, அதே மாதிரி ஹார்ட்டுக்கு டைமிங் செட் பண்ண மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் போய் ஹார்ட்டை வந்து சீண்டி விடும். அதனால பார்த்தோன்னா அந்த வால்வு ஓப்பன் ஆகும். அது மூலியமா பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட்டுக்கு போகும். அதனால பார்த்தோன்னா ஹார்ட் வந்து பம்ப் ஆகிறதுனால பார்த்தோன்னா பிளட் வந்து எல்லா உறுப்புக்கும் சென்றடையும். இதுதான் ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன். சரி, ஓகே ப்ரோ, ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனை பார்த்துட்டோம். ஹார்ட் அட்டாக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னல கொரோனரி ஏட்ரிஸ்ன்ட்டு, லெஃப்ட் கொரோனரி ஏட்ரிஸ், ரைட் கொரோனரி ஏட்ரிஸ் 2 இருக்குல்ல. ஸோ இந்த கொரோனரி ஏட்ரிஸ்ல பிளட் போறத பிளாக் ஆகுது பத்தியா, அதுதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. சரி ப்ரோ, எதனால இது பிளாக் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, படிவங்கள்லாம் இந்த இடத்துல படிஞ்சு ரத்த ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணுது. ஸோ எதனால இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ரீசன் இருக்கு மக்களே. ஸோ ரீசன் பிஹைண்ட் த ஹார்ட் அட்டாக் கார்டியாலஜிஸ்ட் மெயினா 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு வந்து பார்த்தோன்னா ஜெனட்டிக் முறையில வர ஹார்ட் அட்டாக். நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கோ அப்பா அம்மாக்கோ இந்த பிரச்சனை இருந்தா கண்டிப்பா நமக்கு வரும்னு டாக்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா COVID-19, இது மெயினான விஷயம். என்னதான் நம்ம வேக்சின், பூஸ்டர் அதெல்லாம் போட்டு இருந்தாலும் அது வந்து நம்ம உயிர் போறதுல இருந்து தான் காப்பாற்றும் தவிர கம்ப்ளீட்டா அது ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஹார்ட் அஃபெக்ட் பண்ணி விட்டுருது. ஸோ டாக்டர் 2022 அப்புறம் டாக்டர் எல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஹார்ட் அட்டாக் சம்பந்தமான ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் சம்பந்தமான கேஸ் அதிகமா வருது. லைக் நெஞ்சு வலி, மூச்சு திணறல், இது மாதிரி ஹார்ட் சம்பந்தமான கேசஸ் நிறைய வருதுன்னு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் நம்மளுடைய வாழ்ற லைஃப் ஸ்டைல் தான் மக்களே. ஸோ நம்ம வாழ்ற இந்த பிஸியான லைஃப் ஸ்டைல் தான். இந்தியன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 50% பீப்புள் பார்த்தீங்கன்னா 50 வயசு உள்ள இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதே மாதிரி பார்த்தோன்னா 25% பீப்புள் பார்த்தோன்னா 40 வயசு உள்ள இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிரைம் ரிப்போர்ட் பியூரோ ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அது 2022 அப்புறம் 12.5% வந்து பார்த்தோன்னா ஹார்ட் அட்டாக் கேஸ் வந்து நிறைய இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை சொல்றாங்க. சரி ப்ரோ, COVID-19 ஜெனட்டிக்கு இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி நம்மள பாதுகாக்கிறது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கான சிம்டம்ஸ் பார்த்துடலாம். என்னென்ன ஆண்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான நெஞ்சு வலி இருக்கும். அப்படியே ஒரு யானை வந்து நெஞ்சில ஏறி உட்காந்துங்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த வலி பார்த்தோன்னா கழுத்து வரைக்கும் போகும். ஸோ அது மூலியமா நம்ம இந்த பத்தி முன்கூட்டியே நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். பெண்களுக்கு பார்த்தோன்னா வயிறு வலி, இந்த கொம்டின்னு வருது, வாந்தி, பயங்கரமான தலைவலி, இதெல்லாம் பெண்களுக்கான சொல்லலாம்.
காலைல எந்திரிச்சு ஈவினிங் படுக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டைம்ல பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மெயினா பார்த்தோன்னா நம்ம அல்ட்ரா ப்ராசஸிங் ஃபுட்டுன்னுவாங்க. ஸோ ஓவரா அதிகமா பதப்படுத்தி வைப்பாங்க அந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறது. மெயினா இந்த பேச்சுலர் பசங்க பார்த்தோன்னா 3 வேளை வெளியே தான் சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு வேளை கம்பெனில சாப்பிட்றாங்க, 3 வேளை வெளியே சாப்பிட்றாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு பயங்கரமான கொலஸ்ட்ரால் சேரதுனால கொரோனரி ஏர்டேஸ்ல பிளாக் ஆகும். அது வந்து பயங்கரமா இருக்கும். அப்புறம் இன்னொரு ரீசன் ஆல்கஹால் கன்சப்ஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்க்ரோலிங் சோஷியல் மீடியா, இது மாதிரியான ரீசன்லாம் இருக்கு. அப்புறம் இன்னொரு ரீசன், இதுதான் இருக்கிறதுல மெயினான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா தூங்காம இருக்கு. ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அவ்வளவு நேரம் தான் தூங்குறாங்களே, இவ்வளவு நேரம் படிவங்கள்லாம் பயங்கரமா வந்து அந்த ஏட்ரிஸ்ல வந்து அதிகமா படியும். ஸோ அதனால ஹார்ட் அட்டாக் அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்லீப்பிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஸ்லீப்பிங்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க, அதுதான் மெயினான கேள்வி. ஸோ ஸ்லீப்பிங் மெயின் இம்பார்ட்டன்ட். சரி மக்களே, இந்த எல்லாத்தையும் பார்த்துடும். ஸோ போன வரைக்கெல்லாம் போட்டோம். இனிமே இந்த ஹார்ட்டை எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம், ஸோ என்னென்னலாம் பண்ணலாம். மெயின் விஷயம் பார்த்தோன்னா நம்ம ஃபுட்டு. மெயினாக ஒரு நாளைக்கு 600 கிராம் ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள் அது வந்து உங்கள் உணவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோ எப்படி ப்ரோ டெய்லியும் 600 கிராம் எடுத்துக்கலாம், டெய்லியும் தான் செக் பண்ணி அளந்தா பார்க்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஓரளவுக்கு இல்லைனாலும் டெய்லிக்கும் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அந்த அளவெல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோபிக் எக்ஸசைஸ், இந்த ஸ்விம்மிங்கு, ஜாகிங்கு, சைக்கிளிங்கு, இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்க பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு 130 நிமிஷமாச்சு வாக்கிங் பண்றது அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா உங்களை நம்பிதான் உங்க குடும்பம் இருக்கு. ஸோ நீங்க உங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். நீங்க இல்லாத அந்த வழியை உங்க குடும்பத்துக்கு கொடுக்காதீங்க. அதுதான் மெயினா இந்த வீடியோல நான் சொல்ல வருது. ஸோ அவ்வளவுதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நன்றி.